ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்குற போகிறீங்கன்னா யூஸ்ஃபுல் வீடியோ தான். இது நாங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகும் பாருங்கள். இந்த அதிகமாக வாங்கிட்டு வந்த இந்த மாதிரி வெண்டைக்காயோ இல்லை அந்த மாதிரி கத்திரிக்காயோ இந்த உருளைக்கிழங்கோ நிறையா இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட்டு பண்ணாத. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் சீவி இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா மஞ்சள் பொடி உப்பு இதெல்லாம் போட்டு அரிஞ்சு இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா இந்த சிப்ஸ் போடுற காய்க்கு அதை குழம்பு வச்சுக்கலாம். வத்தல் மாதிரி எடுத்து காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு காய்கனி இல்லாதப்போ டக்குன்னு எடுத்து இந்த மாதிரி எடுத்து குழம்பு வச்சுக்கலாம். இதே ஸ்நாக்ஸ் மாதிரி பொரிச்சிக்கலாம். நம்ம இது என்ன வேணால் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சர்வேஸ் நீ என்ன பண்ணுற? பேச மாட்டியா? இந்த மாதிரி சொத்த கத்திரிக்காயெல்லாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்து வச்சுங்க. நல்ல கத்திரிக்காய் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி அரிஞ்சு போடுங்க. நான் அப்போ தான் பொட்டேட்டோவும் கத்திரிக்காயும் இப்போ தான் அரிஞ்சு போட்டிருக்குறேன். பாருங்க, அரிஞ்சு அலாசி படத்தில் எவ்வளோ அழுக்குன்னு மஞ்சளும் உப்பும் போட்டு அலாசி அப்படியே அரிஞ்சு காய வச்சுருக்குறேன். நமக்கு வந்து டக்குன்னு காய் இல்லாத டைமில் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு எடுத்து போட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றினோம்னா இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். நம்ம எடுத்து குழம்பு வச்சுக்கலாம். இல்லை இதுலேயே கொஞ்சமாக மோர் ஊற்றி கலக்கி எடுத்து வச்சோம்னா நமக்கு பழைய சாப்பாட்டுக்கும் கடிச்சிக்கலாம். சூப்பராக இருக்குது. இதை அதுக்கு சிப்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இல்லை இதுலேயே மசால் பொடி தடவி நம்ம பொரிச்சும் எடுத்துக்கலாம். எல்லாம் பண்ணிக்கலாம். மொத்தத்தை பார்க்க 2 பொருள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.